Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது மட்டன் பிரியாணி செய்யக்கூடிய அதே சுவையில மற்றும் மணத்துல எப்படி இன்னைக்கு சீரக சம்பால வெஜ் பிரியாணி செய்யறதுன்றத ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ எவ்வளோ ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றினா கரெக்டான ஒரு வெஜ் பிரியாணி செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். இப்போ ஒரு குக்கரில் 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் வெள்ளாய் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். ஸோ இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மசாலா மட்டும் நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா போதும், மட்டன் பிரியாணி சாப்பிட்ற அதே சுவையில் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, 50 கிராம் கேரட், 50 கிராம் பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதே ஸ்டைலில் மட்டன் பிரியாணியும் எப்படி செய்கிறதுன்றத வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது போக மட்டன் குழம்பு ரெசிபியும் இருக்குது, அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை எடுத்தாச்சு. இதோட அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, பிரிஞ்சில ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. இதை அந்த புதினா மல்லியோடு சேர்த்து இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர்டாக இருந்ததுனால நான் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மசாலா அரைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்ல உதிரியாக செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா தக்காளி வதங்கவும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவில் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா சுண்டை வதக்கிடணும் நீங்கள். ஸோ தண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அரிசியில் சேர்க்குற தண்ணியை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த கேரட், பீன்ஸ் ரெண்டையுமே போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா, காய்கறி எல்லாமே வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டுருணும். நம்ம சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அப்படின்ற அளவில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும், உதிரியாக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சீரக சம்பா ரைஸ்க்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அப்படின்ற விதத்தில் நான் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். அந்த ஊறின அரிசியும் தண்ணியும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற சுவை அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், அதனோட வாசமும் அப்படியே இருக்கும். இப்போ அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இதோட மணத்துக்காக கொஞ்சம் மல்லி இலைகள் கடைசியாக போட்டுக்கலாம். மல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரவு குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆவி வரவும் வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம். ஸோ 10 நிமிஷம் சிம்மில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி ரொம்பவே உதிரியாக சூப்பரான மணத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணி கலரிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.